சின்ன வயசுல இருந்து ஒரு கோலை சேஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த கோலை பத்தின பெர்ஸ்பெக்டிவ் தான் எனக்கு சேஞ்ச் ஆகுதே தவிர அந்த கோலை இன்னுமே நான் அச்சீவ் பண்ணல. திஸ் இஸ் அன்ஸ்போக்கன் எபிசோட் 3. ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ள வாங்க. இப்போ நான் ஒரு சினாரியோ சொல்றேன், அதை கேட்டுட்டு நான் ஒரு ஃபெயிலியரா இல்லை சக்ஸஸ்ஃபுல் பர்சனா அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. எனக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரியும், வீடியோ எடிட்டிங், ஆட்டோமேஷன், காப்பி ரைட்டிங், மியூசிக் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இவ்வளோ ஸ்கில்ஸ் எனக்கு தெரியும். இது எல்லாத்துலேயும் நான் பிகினரும் கிடையாது, சேம் டைம் நான் ப்ரொஃபஷனலும் கிடையாது, ஒரு இன்டர்மீடியேட். பட் இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ண சொன்னாலுமே என்னால் போர்ட்ஃபோலியோ காமிக்க இந்த ஸ்கில் எல்லாத்தையுமே நான் லேர்ன் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இல்லை. என்னோட எய்ம் எல்லாமே சோஷியல் மீடியாவில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணுங்கிறது. அந்த எய்மை நான் அச்சீவ் பண்ணேன்னு கேட்டால் அதுவும் இல்லை. பட் அந்த எய்மை அச்சீவ் பண்ண அந்த ப்ராசஸில் நான் இவ்வளோ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிட்டேன். நவ் டெல் மீ, இஸ் இட் அ ஃபெயிலியர் ஆர் அ சக்ஸஸ்? இப்போ நீங்கள் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரியை மட்டும் பார்த்தா எஸ் இட் இஸ் அ ஃபெயிலியர். பட் அதோட அனதர் சைடை பார்த்தா அந்த ப்ராசஸில் நான் இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். சேம் அப்ளைஸ் டு யுவர் லைஃப். நம்ம எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும். மேபி நம்ம அந்த எய்ம் அச்சீவ் பண்ணாமல் இருக்கலாம், பட் அந்த ப்ராசஸில் நம்ம நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஃபெயிலியரா அப்படிங்கிறது நம்ம எந்த சைட் ஆஃப் ஸ்டோரியை பார்த்து டிசைட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர், கீப் கோயிங். பீஸ்.